ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு இயற்பியல் 10th ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் இன் தமிழ். ஒன்று, இயக்க விதிகள். சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனைச் சார்ந்தது? விடை பொருளின் நிறை. கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? விடை உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? விடை ஆ மற்றும் ஆ, ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் மற்றும் இயக்க நிலையில் உள்ள பொருளில். உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை c அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு? விடை விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விடை சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms-2 ஆகும். இதன் கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? விடை N/kg-1. ஒரு கிலோகிராம் எடை என்பது 98 × 10⁴ டைனுக்கு சமமாகும். புவியில் m நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு? விடை m. நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியின் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? விடை ஆ மற்றும் இ, நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றிய அறிவியல் பாடம்? விடை இயந்திரவியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றிய அறிவியல்? விடை நிலையியல். விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றிய அறிவியல்? விடை இயங்கியல். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலையில் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு? விடை ஓய்வில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு? இயக்கத்தில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கு திசையிலிருந்து மாறாமல் திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு? விடை திசையில் நிலைமம். ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை கலக்குவது? இயக்கத்தில் நிலைமம். தரை விரிப்பினை ஒரு கம்பினால் தட்டி சுத்தம் செய்வது எவ்வகை நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு? விடை ஓய்வு. நிலைமம் என்பது பொருளின் தன்மை. ஓய்வு நிலையிலுள்ள ஒரு கனப்பொருளின் உந்தம்? சுழி. பேருந்தின் மீது கயிற்றால் கட்டப்பட்ட பளுவானது இதற்கு எடுத்துக்காட்டு? விடை இயக்கத்தில் நிலைமம். ஏ மற்றும் பி என்பன இரு பொருட்கள். அவற்றின் நிறை 100 கிலோ மற்றும் 75 கிலோ எனில் ஏக்கு அதிக நிலைமம் உடையது. நிலைமத்திற்கான இயற்பியல் அளவு? விடை நிறை. ஒரு கத்தியை கூர் செய்யும் போது சாணை பிடிக்கும் கருவியின் சக்கரத்தின் விளிம்பிற்கு தொடுபுடியில் உண்டாக்கும் பொறிகள் இதற்கு எடுத்துக்காட்டு? விடை திசையில் நிலைமம். விசையினை வரையறுக்கும் விதி? நியூட்டனின் முதல் விதி. விசையின் SI அலகு நியூட்டன். ஒரு பொருட்களுக்கிடையே நேரடி தொடுதலால் செலுத்தப்படும் விசை? விடை தொடுவிசை. ஈர்ப்பு காந்த மற்றும் மின்காந்த விசைகள் இவ்விசைக்கு எடுத்துக்காட்டு? விடை தொடா விசை. ஒரு கதவினை திறந்தால் இதற்கான எடுத்துக்காட்டு? விடை தொடுவிசை. ஒரு பொருளின் முடுக்கம் இதனால் ஏற்படுகிறது? விடை சமன் செய்யப்படாத விசை.
ஒரு விசையின் சுழற்சி அல்லது திருப்புதல் விளைவு. விடை திருப்பு விசை. சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த விசைகள். சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள். இயக்கத்திற்கான நியூட்டனின் இரண்டாம் விதிக்கான வாய்ப்பாடு. விடை விசை நிறை இன்ட்டு முடுக்கம். ஒரு பொருளின் முடுக்கம் அதிகரிக்கும் போது அதன் நிகர விசையும் அதிகரிப்பது இதை சார்ந்தது. விடை நிறை. ஒரு பனிசறுக்கு விளையாட்டு வீரர் தனது கால் தசைகளால் கடினமாக உந்தித்தள்ளி வேகமாக நகரத் தொடங்குகிறார். இது நியூட்டனின் இரண்டாம் விதி. ஒரு இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென ஒரு பெரிய பாறை மீது மோதுகிறது. வண்டியின் இயக்கம் நிறுத்தப்பட்டு ஓட்டுபவர் தூக்கி எறியப்படுவார். இது நியூட்டனின் முதல் விதி. ஒரு படகை துடுப்பின் மூலம் செலுத்தும் போது படகு முன்னே செல்வது நியூட்டனின் மூன்றாம் விதி. பொருள் சமநிலையில் உள்ளதெனில் தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி. இது ஒரு வெக்டர் அளவு. விடை உந்தம். கனத்தாக்கின் SI அலகு NS. ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் மீது செயல்படும் புவியின் ஈர்ப்பு விசை 9.8 நியூட்டன். செயல் அல்லது எதிர்சொல் விசைகளின் தொகுப்பயன் சுழி. உந்த மாறுபாட்டிற்கு சமமான இயற்பியல் அளவு கனத்தாக்கு. ஒரு பொருள் முடுக்கமடைகிறது எனில் ஒரு விசை எப்போதும் அதன் மீது செயல்படும். 10 kg நிறையுள்ள ஒரு பொருள் மீது செயல்படும் விசை 20 நியூட்டன் எனில் அதனால் உண்டாகும் முடுக்கம் 2 மீட்டர் ஸ்கொயர். கனத்தாக்கு FT. உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமான இயற்பியல் அளவு. விடை விசை. புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் மதிப்பு புவியின் மையத்தில் சுழியாகும். ராக்கெம் வேலை செய்யும் தத்துவம் உந்தமாறா கொள்கை. ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் புவியால் கவரப்படும் விசை 9.8 நியூட்டன். நியூட்டன் மூன்றாம் இயக்க விதிப்படி வினையும் எதிர்வினையும் எப்போதும் எதிரெதிர் திசைகளில் செயல்படும். நீர் நிரம்பிய ஒரு லாரியில் 2/3 அளவு உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. அது ஒரு சீரான வேகத்துடன் செல்லும் போது திடீரென தடை செலுத்தப்படுகிறது எனில் தண்ணீர் முன்னோக்கி நகரும். ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு பாதையில் இயங்கும் ஒரு பொருளுக்கு பின்வரும் கூற்றில் எது பொருந்தாது. விடை எப்போதும் புவியிலிருந்து வெளியே செல்லும். பந்து உயிரே எறியப்படும் போது Gயின் மதிப்பு. விடை எதிர். இரு பொருள்களுக்கிடையே தொலைவு வழக்கமான தொலைவை விட மடங்கு அதிகமானால் விசையானது 1/36 மடங்கு ஆகும். இரு பொருள்களின் நிறைகளும் பாதியாக குறைக்கப்படும் போது அவற்றின் இடையிலுள்ள தூரத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனில் அவற்றிற்கான ஈர்ப்பு விசை. விடை F/4. நியூட்டனின் ஈர்ப்பு விதி இதற்கு பொருந்தும். விடை வடிவத்தை பொறுத்து அல்லாமல் அனைத்து பொருட்களுக்கும். உயர் விலை மதிப்புடைய பொருட்களின் நிறை W உடைய ஒரு பெட்டியை ஒரு திருடன் திருடி கொண்டு H என்ற உயரம் உடைய சுவரிலிருந்து கீழே குதிக்கிறான். தரையை அடைவதற்கு அவன் உணரும் பளு. விடை சுழி. புவியின் நிறையில் மாற்றம் இல்லாமல் அதன் ஆரம் 1 விழுக்காடு சுருங்கும் போது புவியின் பரப்பின் மீதான ஈர்ப்பு முடுக்கம் அதிகரிக்கும். பின்வரும் எந்த அளவு புவியின் மையத்தில்
ஆரத்தில் சுழி. விடை எடை. எந்த அளவு புவியின் மையத்தில் சுழி. விடை எடை. பொது ஈர்ப்பு மாறிலியின் மதிப்பு 6.743 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/1. எடையின் அளவு குறிப்பிடும் அலகு நியூட்டன். புவியை சுற்றி வரும் துணைக்கோளில் ஒரு பொருளின் எடை சுழி. புவியை நோக்கி பொருட்கள் விழும் இயக்கம் புவியீர்ப்பு விசை. அண்டத்தில் இரு பொருட்களுக்கிடையே ஈர்ப்பு விசை இதனை சார்ந்து இருக்காது. விடை அவற்றின் நிறைகளின் கூடுதல். ஒரு பொருள் புவியின் பரப்பிலிருந்து தடையின்றி கீழே விழும்போது அதன் முடுக்கம் 9.8 மீட்டர் ஸ்கொயர். புவியீர்ப்பு முடுக்கம் புவியில் பின்வருவனவற்றுள் எதனுடன் மாறும். விடை அனைத்தும். தொலைவு, உயரம், பொருளின் நிறை. நிறை 1000 கிலோ உடைய ஒரு மின்தூக்கி 1 ms² முடுக்கத்துடன் மேல் நோக்கிய திசையில் இயங்குகிறது. அதனுடன் இணைக்கப்பட்ட கம்பியில் உருவாகும் நீட்சி 11,000 நியூட்டன். ஒரு மின்தூக்கி மேல் நோக்கிய திசையில் முடுக்கப்படும் போது ஒரு பொருளின் தோற்ற எடை உண்மை எடையை விட அதிகரிக்கும். வெட்டும் கருவிகள் கூரிய முனை உடையவை எனில் பரப்பு குறையும், அழுத்தம் அதிகரிக்கும். புவியிலிருந்து திடீரென ஈர்ப்பு விசை மறையுமானால் நிகழ்வது சாத்தியமல்ல. புவியிலிருந்து திடீரென ஈர்ப்பு விசை மறையுமானால் நிகழ்வது சாத்தியமல்ல. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீரென தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பர்சக்கரம் பயன்படுகிறது. 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில் 980 நியூட்டன் அளவாக இருக்கும். 980 நியூட்டன் அளவாக இருக்கும். உந்தம் ஒரு வெக்டர் அளவு. ஒரு பொருளின் முடுக்கம் என்பது சமன் செய்யப்படாத விசையினால் இருக்கிறது. இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது. பொருளின் இயக்கத்தையும் அதன் காரணமாக விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல் ஆகும். அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி இயங்குகின்ற பொருட்கள் யாவும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை. இது இயற்கையான இயக்கம் எனப்படும். இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் ஆகும். வெவ்வேறு நிறையுடைய இரு பொருட்கள் கீழே போடப்படும் போது முதலில் கனமானது வேகமாக கீழே விழும். ஒரு பொருள் தனது நிலையை மாற்றும் எனில் அது இயக்கத்தில் உள்ளது எனப்படும். தனது இயக்க நிலையை எதிர்க்கும் தன்மை நிலைமம். ஒரு இயங்கும் பொருளின் நிறையையும் திசை தேசத்தையும் பெருக்க கிடைப்பது உந்தம். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்க சாய காரணம் திசைக்கான நிலைமம். வெவ்வேறு அளவு அமைப்பு மற்றும் நெறியுடைய பொருட்கள் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது வெற்றிடத்தில் தரையை ஒரே சமயத்தில் வந்தடையும். ஐயன் விசையானது ஒரு கீக்கி நிறையின் மீது செயல்படும் போது அது நகருமானால் அதன் முடுக்கம் 1 ms
தடகள வீரர் நீளம் தாண்டுதல் திடீரென குதிப்பதை விட ஒரு தொலைவிலிருந்து ஓடி வரும் நிலைமத்தின் வகை இயக்கத்தில் நிலைமம். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பொருள் தனது நிலையை மாற்றா தன்மை ஓய்வு. ஒரு பொருள் முடுக்கமடைந்துள்ளது எனில் ஒரு விசை எப்போதும் அதன் மீது செயல்படும். தொடவிசை என்பது புலவிசை. ஒரு பந்தினை உதைத்தல் தொடுவிசை. சமன்பட்ட விசையில் தொகுபயன் விசை சுழி. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை. தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரே விசை எதிர் சமனி. இரு இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள். திருப்பு விசை ஒரு வெக்டர் அளவு. திருப்பு விசையின் அலகு நியூட்டன் மீட்டர் Nm. இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் எனப்படும். திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறி. திருகின் சுழற்சி இரட்டைக்கு எடுத்துக்காட்டு. இரட்டையின் திருப்புத்திறன் என்பது விசையின் எண்மதிப்புக்கும் இணை விசைகளுக்கும் இடையேயான செங்குத்து தொலைவு. திருப்பு சக்கரம் என்பது விசையின் திருப்புத்திறன் பயன்பாடு. பல் சக்கரங்கள் மூலம் வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமம். 1 kilogram force is equal to 9.8 Newton. 1 kgfனா 9.8 Newton. ஒரு நியூட்டன்கிறது 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம் எனப்படும். ஒரு பொருளின் நிறை 50 கிலோ 100 நியூட்டன் விசையுடன் ஓடுகிறது எனில் அதன் முடுக்கம் 2 மீட்டர் ஸ்கொயர். 2 ms ஸ்கொயர். ஓய்வு நிலையிலுள்ள பெரும் பொருளின் உந்தம் சுழி. நிறை என்பது பொருட்பொருளின் அளவு. எடை என்பது ஒரு பொருளின் மீதான புவியீர்ப்பு விசை. எடையின் அலகு நியூட்டன். நிறையின் அலகு கிலோகிராம். விசைக்கும் நிலைமத்திற்கும் தொடர்புடைய நிறை நிலைமம். ஈர்ப்பு விசை எதிர்த்தகவில் நிறைகளுக்கிடையேயான தொலைவின் இருமடிக்கு தொடர்புடையது. ஈர்ப்பு விசையினால் பொருளின் எடை அடைவது தோற்ற எடை. புவியீர்ப்பினால் ஒரு நபர் தடையின்றி விழும்போது அவருடைய எடை சுழி. ஒரு மின்தூக்கியில் மேல்நோக்கி செல்லும்போது ஒரு பொருளின் தோற்ற எடை உயரும். தடையின்றி விழும் அனைத்தும் எடையின்மையாக தோன்றும். மின்தூக்கியில் திசைவேகம் மாறும்போது உண்மை எடையிலிருந்து தோற்ற எடை மாறுபடும். புவியில் 1 கிலோ நிறையுள்ள ஒரு பொருளின் எடை 9.8 நியூட்டன். நிறையானது ஈர்ப்பு விசையுடன் தொடர்புடையது எனில் அது ஈர்ப்பு நிறை எனப்படும். நிறையானது ஈர்ப்பு விசையுடன் தொடர்புடையது எனில் அது ஈர்ப்பு நிறை. விண்வெளி வீரர்கள் மிதப்பதில்லை, ஆனால் தடையின்றி விழுவதன் காரணம் சுற்றுப்பாதையின் திசைவேகம். செயற்கைக்கோளானது அதன் சுற்றுப்பாதையில் அமைய காரணமான விசை புவியீர்ப்பு விசை. வானியல் பொருட்களின் பரிமாணங்களை கண்டறிய உதவும் விதி ஈர்ப்பு விதி. சரியா தவறா? துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு வந்தம் எப்பொழுதும் மாறிலியாகும். விடை தவறு. புறவிசை செயல்படாத போது ஒரு அமைப்பின் நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்கும். 2. பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். விடை தவறு. பொருளொன்றின் நகர்விற்கேற்ப தோற்ற எடையும் உண்மையான தோற்ற எடையும் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். 3. பொருட்களின் எடை
நில நடுக்கோட்டுப் பகுதியில் பெருமனாகவும் துருவப் பகுதியில் குறைவாகவும் இருக்கும். விடை தவறு. பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டுப் பகுதியில் குறைவாகவும் துருவப் பகுதியில் பெருமமாகவும் இருக்கும். 4. திருகுமுறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள திருகு குருடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குருடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். விடை தவறு. திருகுமுறை ஸ்க்ரூ ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள ஸ்பேனர் வைத்து திருகுதல் குறைந்த கைப்பிடி கொண்ட திருகு குருடினை வைத்து திருகுதலை விட எளிதாகும். 5. புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார். விடை தவறு. புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரரின் புவி ஈர்ப்பு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் எடை இழப்பை உணர்கிறார். 6. துப்பாக்கி சுடுதலில் பின்னோக்கி நகர்வில் நேர்கோட்டு உந்தமும் இயக்க ஆற்றலும் மாறாது. விடை தவறு. நேர்கோட்டு உந்தம் மாறாது, ஆனால் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். அதிகமான விசை நீண்ட காலத்திற்கு செலுத்தப்படும் போது நேர்கோட்டு உந்த மாறுபாடு ஏற்படுகிறது. விடை தவறு. அதிகமான விசை நீண்ட காலத்திற்கு செலுத்தப்படும் போது நேர்கோட்டு உந்த மாறுபாடு ஏற்படுகிறது. 8. புவி ஈர்ப்பில் தடையின்றி கீழே விழும் ஒரு பொருள் எடை இல்லாததாக தோன்றும். விடை சரி. MKS மற்றும் CGSக்கான தொடர்பில் விசையின் தனிநிலை அலகு 1 Newton = 10⁵ டைன். விடை சரி. நியூட்டனின் முதல் விதி விசை மற்றும் நிலைமத்தை வரையறுக்கிறது. விடை சரி. கல்லியோவின் கூற்றுப்படி ஒரு பொருளை சீரான இயக்கத்தில் வைக்க ஒரு புறவிசை தேவை. விடை தவறு. இது அரிஸ்டாட்டில் கூற்று. வினையையும் எதிர்வினையும் வெவ்வேறு பொருட்களில் செயல்படும்போது ஒன்றையொன்று அழிப்பதில்லை. விடை சரி. புவியின் மையத்தில் Gயின் மதிப்பு சுழி. விடை சரி. 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் 980 டைன். விடை தவறு. 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் 9.8 நியூட்டன். புவியீர்ப்பு முடுக்கத்தினை G/Gm/R2 எனவும் எழுதலாம். விடை சரி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி புதிய நட்சத்திரங்களையும் கோள்களையும் கண்டறிய உதவுகிறது. விடை சரி. வெவ்வேறு நிறைகளுடைய இரு பொருட்கள் ஒரே உயரத்தில் இருந்து தடையின்றி கீழே விழும்போது இரண்டும் சேர்ந்து புவியை அடைகின்றன. விடை தவறு. ஒவ்வொரு பொருளுக்கான காற்றின் தடை சமமாக இருந்தால் இரண்டும் சேர்ந்து புவியை அடைகின்றன. 18. விசை மற்றும் கணத்தாக்கின் அலகு சமம். விடை தவறு. விசையின் அலகு நியூட்டன் மற்றும் கணத்தாக்கின் அலகு NS. மின்தூக்கியானது மேல் நோக்கி முடுக்கப்படும் போது உள்ள இருக்கும் நபரின் தோற்ற எடை அதிகரிக்கும். விடை சரி. புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட தேவையான திசைவேகம் மாறுபடு திசைவேகம் எனப்படும். விடை தவறு. புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட செல்ல தேவையான திசைவேகம் விடுபடு திசைவேகம் எனப்படும். 20. புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட தேவையான திசைவேகம் மாறுபாடு திசைவேகம் எனப்படும். விடை தவறு. புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு செல்ல தேவையான திசைவேகம் விடுபடு திசைவேகம் எனப்படும். பொறுத்துக. நியூட்டனின் முதல் விதி. விடை பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி
ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. பொறுத்துக 2. நியூட்டனின் மூன்றாம் விதி Fp - Fa. திருப்பு விசை, சுழற்சி விசை. ஈர்ப்பு விசை Gm m/r2. திருப்பு திறன்களின் தத்துவம் வலஞ்சொலி திருப்புத்திறன் இடஞ்சொலி திருப்புத்திறன். 3வது பொறுத்துக. 1 நிலையியல் ஓய்வு நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவு. இயங்கியல் இயக்க நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவு. இயக்க விசையியல் இயக்கத்திற்கு காரணமான விசை பற்றி விளக்குவது. இயக்கவியல் இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளப்படாது என்பது இயக்கவியல். 4வது பொறுத்துக. இயற்கையான இயக்கம் விசை சார்பற்ற இயக்கம். இயற்கைக்கு மாறான இயக்கம் விசை சார்பற்ற இயக்கம். நிலைமம் நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை. விசை இழுத்தல் அல்லது தள்ளுதல். 5 பொறுத்துக. கயிறு இழுத்தல், சமமற்ற இணை விசைகள், கதவுகளின் கைப்பிடி, விசையின் சுழல் விளைவு, நெம்புகோலில் செயல்படும் விசை, சமன் செய்யப்படாத விசைகள், தொகுப்பயன் விசை சுழி, விசை சார்பற்ற இயக்கம். 6வது பொறுத்துக. திருப்பு விசை, விசையின் திருப்புத்திறன், இரட்டை இரு சமமான மாறுபட்ட இணை விசைகள், 1 கிலோ விசை 980 டைன். Ft = F2d2. விடை திருப்புத்திறனின் தத்துவம். 7வது பொறுத்துக. அளவு அலகு. புவி ஈர்ப்பு முடுக்கம் Nm/kg. நிறை kg/kg. பொது ஈர்ப்பு மாறிலி Nm²/kg². எடை நியூட்டன் n. பொறுத்துக. A Gயின் மதிப்புடன் பொருள் கீழே விழும்போது. விடை தோற்ற எடையின் மதிப்பு சுழி. A 0 என்ற மதிப்பில் பொருள் கீழ்நோக்கி இயங்கும்போது தோற்ற எடையில் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. 3. A ≠ G என்ற மதிப்புடன் கீழே நோக்கி இயங்கினால் தோற்ற எடை இழப்பு. A ≠ G என்ற மதிப்புடன் மேல் நோக்கி நகரும்போது தோற்ற எடை அதிகரிப்பு. 9வது பொறுத்துக. m×a விசை, m×v உந்த விசை, F×t இயக்கத்தின் அளவு, W/m புவி ஈர்ப்பு முடுக்கம். பொறுத்துக. 10வது. ஐன்ஸ்டீன் புவியீர்ப்பு முடுக்க சமம். நியூட்டன் இயக்க விதிகள். அரிஸ்டாட்டில் இயங்கும் பொருட்களின் இயல்பான ஓய்வு நிலை. கலீலியோ விசை, நிலைமம், இயக்கம் இவற்றின் விளக்கம். சரியான குறியினை தேர்வு செய்க. கூற்று. வலஞ்சொலி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சொலி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். காரணம், உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். விடை ஆ. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. 2. கூற்று. ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். காரணம், ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருட்களின் நிறையினை சார்ந்து அமைகிறது. விடை இ. கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு.
கூற்று சுற்றியுள்ள காற்றை பின்னோக்கி தள்ளி ஒரு ராக்கெட் முன்னேறி செல்கிறது. காரணம் காற்றின் வால்பகுதியில் இருந்து வெளியேறும் வெப்ப வாயுக்கள் மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன. இதனை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்துவிசை எரிகூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. விடை கூற்று தவறானது, எனினும் காரணம் சரி. 4. கூற்று சீரான திசைவேகத்தில் நகரும் பொருட்களையும் தொடர்ந்து நகர்த்த புறவிசை எதுவும் தேவையில்லை. காரணம் ஏனெனில் F=ma=m0,0. விடை கூற்றும் காரணமும் சரியாக பொருந்துகிறது, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. 5. ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி 2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். காரணம் A=F/m. விடை கூற்று காரணம் சரியாக பொருந்துகிறது, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. கூற்று ஒரு பொருளின் மீதான தொகுபயன் விசை சுழி. காரணம் பொருளானது சீரற்ற இயக்கத்தில் நேர்கோட்டில் இயங்கும். விடை கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. 7. கூற்று செயல் மற்றும் எதிர் செயல் விசைகள் ஒன்றையொன்று சமன் செய்யும். காரணம் இரு விசைகளும் எப்பொழுதும் வெவ்வேறு பொருட்களில் செயல்படும். விடை கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. கூற்று ஈர்ப்பியல் மாறிலி கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமம். இந்த ஜி வேற, இந்த ஜி வேற. காரணம் மேற்கண்ட இரண்டும் வெவ்வேறு அலகுகள் கொண்டவை. விடை கூற்று தவறானது, எனினும் காரணம் சரி. 9. கூற்று புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு ஒரு நிறையுள்ள பொருட்களின் மீது செலுத்தப்படும் விசையை சார்ந்ததல்ல. காரணம் புவியின் அடியாழத்திற்கு செல்ல செல்ல ஜியின் மதிப்பு குறைகிறது. விடை கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. கூற்று மின்தூக்கியில் ஒரு ஊசல் தொங்கவிடப்பட்டால் காலம் முடிவிலியாகும். காரணம் ஏனெனில் தடையின்றி விழும் பொருளுக்கான முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமம். விடை கூற்றும் காரணமும் சரியாக பொருந்துகிறது, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. 11. கூற்று புவி சுற்றுவது திடீரென்று நின்றுவிடுமானால் ஜியின் மதிப்பு எல்லா இடங்களிலும் சமமாக இருக்கும். காரணம் ஜி இரு பொருட்களுக்கு இடையிலான தொலைவினை பொறுத்தது. விடை கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. 12. கூற்று பொருளின் நிறைக்கும் ஈர்ப்பு விசைக்குமான விகிதம் 1. காரணம் ஏனெனில் பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமம். விடை கூற்றும் காரணமும் சரியாக பொருந்துகிறது, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. கூற்று ஒத்த அளவுடைய இணை விசைகள் அவை ஒரு பொருளின் மீது ஒரே மாதிரி செயல்படும் போது இடம்பெயர்வு அல்லது சுழற்சி இயக்கத்தை ஏற்படுத்தும். காரணம் பொருளின் மீது ஒரே திசையில் செயல்படும் விசையால் இடம்பெயரவும் பொருளின் தொடுகோட்டில் செயல்படும் விசையினால் சுழற்சி இயக்கமும் ஏற்படும். விடை கூற்று மற்றும் காரணம் சரியாக பொருந்துகிறது, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நன்றி.